ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம செய்ய போகிறது மணத்தக்காளி வத்த குழம்பு. இதுக்கு பெரிய சைஸ் வெங்காயம், கொஞ்சம் வெல்லம், பூண்டு தோல் உரிக்காதது, அப்புறமா சின்ன வெங்காயத்தை ஒரு கப்பு ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அரைக்க போகிறோம். நம்ம எல்லாத்தையும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஒன்றா புளி ஒரு எலுமிச்சை சைஸ் அளவு அதை எடுத்து அதுக்குள்ளே போட்டுக்கோங்க. இந்த பாருங்கள், 2 ஸ்பூன் தனி மிளகாத்தூளும் கல் உப்பும். இது நல்லா எல்லாத்தையும் ஒன்றா அரைச்சி போட போகிறதுனால நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு. குழந்தைங்க கூட சாப்பிடுவாங்க. ரொம்ப காரமும் தெரியாது. மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அப்புறம் தேங்காயும் முந்திரி போட்டுக்கோங்க. தக்காளி 2 பெரிய சைஸில். எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அரைக்க போகிறோம். நீங்கள் தனித்தனியாக 2 வாட்டியை கூட அரைச்சிக்கிறதுனா அரைச்சிக்கோங்க. நான் ஒரே வாட்டி தான் அரைக்க போகிறேன். இந்த மாதிரி கரகரப்பாக அரைச்சிக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைக்காதீங்க, டேஸ்ட்டு வராது. நல்லெண்ணெய் ஒரு 3/4 கப் எடுத்து ஊற்றிக்கோங்க. இது ஒரு 6-7 பேருக்கு மேலே சாப்பிட்லாம். நம்ம ஊற்றி சாப்பிட்றத பொறுத்து இருக்குது. வெந்தயம் ஒரு 1/2 ஸ்பூன், கடுகு ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. பொரியிட்டோம். கூடியே கொஞ்சம் மணத்தக்காளி வத்தலையும் போட்டு லைட்டாக பொரியிட்டோம். கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க. வெங்காயம், சின்ன வெங்காயம், ஒரே ஒரு சின்ன சைஸ் தக்காளி, பூண்டு கொஞ்சம், எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா வதக்கிட்டோம். இப்போ வெண்டைக்காய் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வெண்டைக்காய் நிறைய வேணுனாலும் நிறைய போட்டுக்கோங்க, நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. நல்லா இது வதங்கினதும் நம்ம இப்போ அந்த அரைச்சி வச்ச விழுதை எடுத்து அதில் ஊற்றி கலந்துக்கலாம். நல்லா கலந்து வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா அந்த பச்சை வாசனை போகணும். வதங்கின பிறகு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. நமக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப திக்காக வேணும்னா திக்காக வச்சுக்கோங்க. மிளகாத்தூள் 2 ஸ்பூன், குழம்பு மிளகாத்தூள் வீட்டில் அரைச்சி வச்சது எடுத்து போட்டிருக்கேன். கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்கும், அதனால் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன், கல் உப்பு. தண்ணி ஊற்றிக்கலாம். இது குழந்தையிலேருந்து பெரியவங்க எல்லாருமே சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும், விரும்பி சாப்பிடுவாங்க எல்லாருமே. மணத்தக்காளி வத்தலும் நம்ம நல்லெண்ணெயும் எடுத்துருக்கோம். இந்த குழம்பு முழுக்க முழுக்க நல்லெண்ணெயில் செய்கிறது. மணத்தக்காளி வத்தல் வர, அதனால் வயிற்றில் இருக்க புண்ணு எல்லாமே ஆறிடும். தேங்காய் எல்லாமே ஆட் பண்ணுறதுனால இது காரக்குழம்பு சாப்பிட்றத விட இது நல்லா பெஸ்ட்டு, நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ நல்லெண்ணெய் ஊற்றி நம்ம மணத்தக்காளி வத்தலில் போட்டு நல்லா பொரியிட்டோம். இது ஹெல்த்தியான குழம்பு, மருந்து குழம்பு மாதிரி இது இன்னும் கேட்டால். ஏன்னா மணத்தக்காளி வத்தல் சாப்பிட்டிங்கன்னா உடம்புக்கு அவ்வளோ நல்லது, ஹெல்த்தியானது. இந்த மாதிரி குழம்பு நல்லா சுண்டி வரட்டோன்னுட்டு இந்த மாதிரி பொரிச்சு வச்சதை எடுத்து ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெயை நம்ம தனியாக நல்லெண்ணெய் ஊற்றலை, அப்படியே வத்தலோடு சேர்த்து நல்லா எல்லாம் ஃபுல்லாக ஊற்றிக்கோங்க. அப்போ நல்லா பாருங்கள், நெய் ஊற்றிக்கலாம். இது சாப்பிட்டு பாருங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.